உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கால்பர் பண்ணியிருந்த அந்த பல்வேறு பணியிடங்கள், எக்ஸாமினர் ரீடர் மற்றும் அலுவலக உதவியாளர், மசால்சி, இரவு காவலர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி டிரைவர் போஸ்டிங்க்கும் வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஜூனியர் ஃபெலிப், எக்ஸாமினர் ரீடர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டிரைவர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருகிற 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு வந்து நடைபெறுது. அதுக்கான கால் டிக்கெட் வந்து வெளியிட்டுருக்காங்க. அதுக்கு நிறைய விதிமுறைகளை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணிடுங்க. அவங்க சொல்கிற அந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தேர்வு சொல்லும்போது அதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சா தான் அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அது எந்த மாதிரியான விதிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்ற இந்த ஆட்சேர்ப்பு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க. எந்த விதமான அரசியல் தலையீடோ இல்லை பண மோசடியோ எதுவுமே இதில் வந்து கிடையாது. போலி இடைத்தரகர்களிடம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு கட்டி இந்த வேலையை வாங்கிடணும் அப்படிங்கிற யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அதை தயவுசெய்து நம்பாதீங்க. இது முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் தகுதியான நபர்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். ஏதோ ஒரு 10 நாள் வந்து படித்தேன், போய் எழுதிட்டு வந்தேன் அப்படின்ற நபர்களுக்கெல்லாம் கிடைக்காது. இது வந்து யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸாமில் வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட்டில் நிறைய ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து பணம் வந்து யார்கிட்டையாவது கட்டி ஏமாந்துடாதீங்க. இது வந்து முற்றிலும் நேர்மையின் அடிப்படையில் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அளிக்கிறாங்க. 19/10/2024 சனிக்கிழமை வந்து நடைபெறுகிறது. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும். டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20/10/2024 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறுகிறது. உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து இங்கே வந்து போட்டிருப்பாங்க. ஒரு விண்ணப்பதாரர் அறிவிப்புக்கு மாறாக ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் அல்லது வெவ்வேறு ஆதார எண்ணை கொண்டு ஒரே மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை பதிவு செய்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வெவ்வேறு விண்ணப்ப எண்களை கொண்டு விண்ணப்பித்திருந்தால் விண்ணப்பதாரர் ஏதேனும் ஒரு பதிவு எண் விண்ணப்ப எண்ணை தேர்வு செய்து எழுத வேண்டும். இதன் விளைவாக மற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2-3 அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவால் ஏற்பாடு செய்யப்படும் பதில் எழுத்தர் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். அதாவது வெள்ளிக்கிழமையே 18ஆம் தேதியே பிற்பகல் 3 மணிலேருந்து 5 மணி வரை மையத்தில் சந்திக்க அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரீட் பண்ணிக்கங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா பொது ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதும் மாணவர்களும் ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக போட்டிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டிஷர்ட் போடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து டிஷர்ட் போடாதீங்க. நீட்டாக ட்ரெஸ் போடுங்க. பெல்ட் போடக்கூடாது. அது மாதிரி நிறைய நகைகள்லாம் அணிஞ்சிட்டு வராதிங்க. டீசெண்டாக தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருக்கணும். அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா எக்ஸாம் காலில் வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து கொண்டு வந்துடுங்க. இந்த மொபைல் ஃபோன்லேயோ வேறு ஏதோ சாஃப்ட் காப்பிலாம் இல்லை, ஹார்டு காப்பி ஒரு பிரிண்ட் அவுட் கலர் காப்பியில் கொண்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு எக்ஸாம்னால் நீங்கள் 9 மணிக்கெலாம் கேட்டில் என்ட்ரி ஆகி உள்ளே வந்துடணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9:30க்கு நீங்கள் உங்களுடைய சீட்டில் உங்கள் ரோல் நம்பர் போட்ட உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துடணும். நீங்கள் 10:30க்கெலாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 9:05க்கெலாம் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸுக்குள்ளே அலோடு கிடையாது. அதனால் முன்னாடியே நீங்கள் கிளாஸுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிலேஷன் சொந்தக்காரங்க யாருமே எக்ஸாம் கால்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வேலிடு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும். ஒரு ஆதார் கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாவது ஒரு ஐடி கார்டு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ அல்லது பிளாக் பால் பென் கொண்டு போயிருக்கணும். ஒரு பாட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கான வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு, பர்ஸு,
வேறு ஏதாவது ஒரு டிவைஸு, மெமரி நோட்ஸு, எலக்ட்ரானிக் டிவைஸு, நான் எலக்ட்ரானிக் டிவைஸு, டேட்டா புக்கு, நோட்டு, ஹேண்ட்பேக்கு, ரெக்கார்டிங் டிவைஸு இதெல்லாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரிங் பேக்ஸு, ப்ரிஹெப்டட் ஐட்டம்ஸ் அதாவது முக்கியமானதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய சொந்த பொருளை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனு, ஃபேக்கெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த கஸ்டடியில் தான் வச்சுக்கணும். அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செயல்களில் நீங்கள் எதுவும் ஈடுபடக்கூடாது. அதாவது பிட்டு பார்த்து எழுதுறது, பக்கத்தவங்கள்ட்ட பேசுறது இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட்டில் எதுவுமே எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து பார்த்தீங்க அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து இதுவரை நான் படிக்கல சார். இப்போ தான் எனக்கு படிக்கணும் ஆர்வம் வருது அப்படின்னா, இன்னும் 1 வாரம் இருக்கு. நல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். டெய்லி வந்து வீடியோ பாருங்க. அத ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.